வணக்கம் பெண்களே. இன்று சுவையான தக்காளி ரசம் ரெசிபி பார்ப்போமா? தேவையான பொருட்கள்: தக்காளி 3, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், பூண்டு 2 பல், பச்சை மிளகாய் 1, கடுகு 1/4 ஸ்பூன், மிளகாய் வற்றல் 2, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, பெருங்காயத்தூள் சிட்டிகை அளவு, கறிவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சமைக்கும் முறை: மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைக்கவும். தக்காளியை பிழிந்து சாற்றுடன் 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கலந்து வைக்கவும். அடுத்து அடுப்பில் வாணலி வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, கறிவேப்பிலை தாளித்து மிளகாய் வற்றல் சேர்த்து வதக்கவும். வதக்கியதும் அரைத்து வைத்துள்ள மிளகு, சீரக, பூண்டு, பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து வதக்கவும். பிறகு அதனுடன் தக்காளி சாற்றின் தண்ணீரை கொட்டி கூடவே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடும். கொதித்து நுரை வரும் சமயம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கவும். என பெண்களே, பிடித்திருக்கிறதா? நாளை மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.